known words versus unknown meanings. அதாவது வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கும், ஆனா அது ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது அந்த வார்த்தையோட மீனிங் வந்து மாறும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 6 சென்டென்சஸ் இருக்கு. There was not a single soul to be seen around. சோல் அப்படின்னா ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல அப்படின்னு சொல்றது. ஒருத்தரை கூட பார்க்க முடியல அப்படி சொல்றது. There was not a single soul to be seen around. The only thing which bugs me is that he is very short tempered. பக் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பக் அப்படின்னா அந்த பூச்சி சொல்லுவோம்ல, மூட்டை பூச்சி, பூச்சிகளுக்கெல்லாம் பக் சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம என்ன சொல்லலாம்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கு, என்னன்னா அவனுக்கு கொஞ்சம் முன்கோபம் அப்படின்னு சொல்றது. So the only thing which bugs me is that he is very short tempered அப்படின்னு சொல்றது. I earned it by the sweat of my brow. ஸ்வெட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்வெட்னா வேர்வை. சோ இந்த மாதிரி ஸ்வெட் ஆஃப் மை ப்ரோ அப்படின்னு வந்திருந்ததுன்னா, இது நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்சது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எவ்ரிதிங் இஸ் இன் த லேப் ஆஃப் த காட். லேப் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி, லேப் அப்படின்னா மடி. சோ எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. எவ்ரிதிங் இஸ் இன் த லேப் ஆஃப் த காட். We have only told the immediate family. இமீடியட்னா தெரியும், உடனே அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நாங்க ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஸ் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றது. We have only told the immediate family. Why are you raking up my past? Rake அப்படின்றது நம்ம இந்த ட்ரை லீவ்ஸ் தான் சுத்தம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம ரேக்னு சொல்லுவோம். இங்க ரேக் அப் அப்படின்னா கிளறது அப்படின்ற மீனிங். சோ ஏன் என்னோட பாஸ்ட் நீ கிளற அப்படின்னு சொல்லி கேட்கறது.